வைகாசி விசாகம் பூஜை செய்ய முடியாதவர்கள் எதை செய்தால் முருகனின் அருள் கிடைக்கும்? 4 டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ செய்யுங்க. முருகனோட அருள் முழுமையாக கிடைக்கும். உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வைகாசி விசாக நன்னாளை தவற விட்டு விடாதீர்கள். ஏற்றி வையுங்கள். இதை மட்டும் செஞ்சால் கூட போதும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அன்று விளக்கு எரிந்தே தீர வேண்டும். இது முதல் ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை, அன்னைக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு பூக்கள் வாங்கி தானம் கொடுத்துட்டு, நீங்கள் போய் கொடுத்தாலும் சரி அல்லது மற்றவங்கள்ட்ட கொடுத்து விட்டாலும் சரி, பூக்கள் வாங்கி முருகன் கோயிலுக்குன்னு தானம் கொடுங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். மூணாவது விஷயம், அன்று பச்சை நிற ஆடை அணிய முயற்சி செய்யுங்க. நீங்கள் அணியும் ஆடையில் பச்சை நிறம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. நான்காவது விஷயம், வைகாசி விசாகத்தன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க. மற்ற 3 உங்களால் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த அன்னதானம் செஞ்சீங்கன்னா கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். சரிங்களா? முற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும். வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாள், சக்தி நிறைந்த நாள். உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும்.